என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன இயக்குநர்கள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர், எல்லாத்தையும் மீறி இந்த சினிமாவுக்குள்ளே வந்து இன்னைக்கு 151 படம் நடிச்சிருக்கும்போது எனக்கு சந்தோஷம். ஆனால் இந்த சினிமாவில் கற்றுக்கிற வேண்டியது என்னன்னா, யாரும் நாம் விரோதின்னு நினைக்கக்கூடாது, எல்லோருமே நண்பர்கள் தான் நினைக்கும். ஏன்னா மார்க்கெட் இருந்தால் நம்மளை வச்சு எடுப்பாங்க, மார்க்கெட் இல்லைனா நம்மளை வச்சு எடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் கடந்து வந்த பாதை ரொம்ப கல்லும் முள்ளும் முரடுகளாக இருந்தது. எப்படி யாரையும் கெஞ்சி அப்புறம் கேட்டு, சில நேரங்களில் என்னுடைய கௌரவம் இடம் கொடுக்காது கெஞ்சனும், சில நேரங்களில் என்னை வில்லனா பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த வில்லனெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக நான் இருந்தால் கதாநாயகனாக தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தேன். இப்போ எப்படி கூட்டணி வைக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கணும், அதே மாதிரி தான் அப்பவும் நான் பிடிவாதமாக கதாநாயகனாக தான் நடிப்பேன்னு சொல்லி அந்த பிடிவாதத்துக்கு கிடைச்ச வெற்றி. அதாவது நான் உழைக்க என்றைக்குமே பயப்பட மாட்டேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். அவங்க காசு பணம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறலாம் எனக்கு தெரியாது.